மாணவர்களுக்கான கல்வி செலவையும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். நீட் தேர்வு வருவதற்கு முன்னால் அரசு பள்ளிக்கூடத்திலே இருந்து மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போய்க் கொண்டிருந்த மாணவர்களை விட பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் நீட் தேர்வு வந்த பிறகு இன்றைக்கு மாணவர்கள் உள்ளே போகிறார்கள், அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு சரித்திர சாதனை. அதே போல்தான் ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் அன்பழகன் அவர்கள் அவர் அருகிலே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அவர் தான் ஒரு செய்தியை சொன்னார். அரசு உதவி பெறும் கல்லூரிகள், யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள், இப்படி ரெண்டு இருக்கு. இந்த பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் சொல்லுவாங்க. இந்த பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள்ல செமஸ்டர் ஃபீஸ் 18,000 22,000 23,000 வரைக்கும் இருக்கும். அது அரசு கல்லூரியா மாறிடுச்சுன்னா 1000 ரூபாய் தான் ஃபீஸ். அப்ப அன்றைய அமைச்சர் அன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் சென்று கேட்கிறார், எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற 2 கல்லூரிகளில் அவை பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக இருக்கின்றன, அவற்றை நாம் அரசு கல்லூரி ஆக்கிட்டோம்னா அந்த மாணவர்களுக்கு கட்டணம் குறைஞ்சிரும், அவங்க இங்கேயே படிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும், வெளியூர்களுக்கு அரசு கல்லூரி தேடி போறாங்க. அதை கேட்டுவிட்டு ஒரு முதலமைச்சர் கேட்கிறார், அப்படியா மொத்தம் எத்தனை கல்லூரினா இருக்கு? இந்த மாதிரி மொத்தம் 41 கல்லூரி இருக்குங்க தமிழ்நாடு முழுக்க, யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரி. 41ஐயும் அரசு கல்லூரியாக மாற்றிவிடுங்கள். சொன்னவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். நான் அதைத்தான் சொல்லுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது, நாம் தவற விட்டு விட்டோமோ என்கிற ஒரு பெரிய மனக்குறையோடு நான் சொல்லுகிறேன். 41 கல்லூரியும் அரசு கல்லூரி ஆக்குங்கள் என்று சொன்னார், கையெழுத்து போட்டார். 41 கல்லூரியும் அரசு கல்லூரியானது ஒரே கையெழுத்தில் 20,000 ரூபாய் இருந்த கட்டணத்தை 1000 ரூபாயாக மாற்றி பையன் கையில 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதை சாதனைன்னு சொல்லுகிற அரசாங்கம் அல்ல, அந்த பையனை படிக்க அனுப்புகிற தகப்பன் தலையிலே இருக்கிற சுமையை இறக்கி வைத்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்.